அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் உடைய திட்டம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா மோதல் ஒன்று இடம்பெற்றால் ஈரானின் பதிலடி அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து பென்டகனின் முன்னாள் தலைவர் அதிர்ச்சிகரமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான மோதல் மீண்டும் முற்றியிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக 2 காணொளிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். குறிப்பாக இந்த ரமலான் காலத்திலே மிக மோசமாக இஸ்ரேலினால் அழிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய வீடுகளெல்லாம் இடிந்து போன கற்குவியல்களாக மாற்றப்பட்ட போதிலும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் நம்பிக்கையோடு ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய காட்சிகளும் இடிந்து போன வீடுகள் அதாவது இடிபாட்டு குவியல்களுக்கு நடுவே இருந்து அவர்கள் ரம்நாளில் இப்தார் விருந்து வைத்து மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அந்த மக்கள் இப்தாரை அனுஷ்டிக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். எவ்வளவு அழிவுகள் துயரங்கள் இழப்புகளின் பின்னரும் கூட அந்த மக்களினுடைய நம்பிக்கை மன உறுதி என்பவற்றை அளிக்க முடியாமல் இருப்பது தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்பதை இந்த வீடியோ பதிவுகள் தெளிவாக காட்டுகின்றன. அடுத்து இந்த ரம்லான் காலப்பகுதியில் ரஷ்ய காவல்துறையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் செச்சனியாவின் தெருக்களில் உண்ணாவிரதம் முடிப்பதற்கு முன்பு முஸ்லீம்களுக்கு பேரிச்சம்பளம் மற்றும் பாலை நன்கொடையாக வழங்கக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகள் வழியாக நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன. ரஷ்ய காவல்துறையில் அவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போலீஸ் உத்தியோகத்தர்களே இஸ்லாமியர்களுக்காக பேரிச்சம்பளங்களையும் பாலையும் நன்கொடையாக வழங்கக்கூடிய காட்சி பார்ப்பவர்களை நிகழ்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கின்றது. இந்த ரம்லான் கால பகுதியில் மதங்கள் கடந்த மனிதநேய செயற்பாடுகளை மதங்கள் கடந்த மத நல்லிணக்கத்தை மனிதத்துவத்தை பல இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்றைய காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த காணொளிகளை நீங்கள் பார்வையிடலாம். அடுத்து இஸ்ரேலுக்குள் இன்று மிகப்பெரிய போராட்டம். நெதன்யாகுவினுடைய ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும். நாட்டில் உரிய திகதிகளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக நாடு நெருக்கடிக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால்
ஆஸ்திரேலிய வணிகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து நெதன்யாகுவினுடைய அலுவலகத்துக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்டத்தை அடுத்து நெதன்யாகு அலுவலகத்துக்கு முன்பாக கூடிய மக்கள் மீது தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் அவர்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீது பல்வேறுபட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து பார்த்தார்கள். விமானம் தாங்கிகளை குவித்து வைத்திருக்கின்றார்கள், போர்க்கப்பல்களை குவித்து வைத்திருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கான விமானங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் ஈரான் மோதல் என்றால் மோதல், சமாதானம் என்றால் சமாதானம், இரண்டிற்கும் தயாரென அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஈரானுக்குள் ஒரு மக்கள் போராட்டத்தை அல்லது ஈரானுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு மொசாட் முயற்சி செய்திருந்தார்கள் என்ற செய்தி நேற்று வெளியாக இருந்தது. அதாவது ஈரானிய பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு நிகழ்வின் போது பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் பட்டமளிப்பு பெற்று வெளியேறி கொண்டிருந்த பொழுது உச்சத்தலைவர் அயதுல்லா அல் ஹமேனிக்கு ஆதரவாக ஈரானிய கொடிகளை தாங்கி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை நடத்தியதுடன் இந்த 10-15 நாட்கள் ஈரானில் இடம்பெற்ற கலவரம் அல்லது போராட்டங்களின் போது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது போராட்டக்காரர்களினால் தாக்குதலுக்குள்ளான மாணவர்களையும் கௌரவித்தார்கள். அமெரிக்க இஸ்ரேலின் தூண்டுதலை கண்டித்து இஸ்ரேல் அமெரிக்க கொடிகளை தீ வைத்து கொளுத்தினார்கள். அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருந்த போது திடீரென ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னைய கும்பலை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து அந்த மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதுடன் ஒரு குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டார்கள். பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் அது ஒரு பெரிய மோதலாக வெடித்திருந்தது. போலீசார் தலையிட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டாலும் கூட மீண்டும் ஈரானுக்குள் ஒரு உள்நாட்டு குழப்பங்களை போராட்டங்களை ஏற்படுத்துவதற்கு மொசாட்டும் சிஐயும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவுபடுத்தியிருந்தன. இருந்தபோதிலும் ஈரானிய அரசை ஆதரிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிதாக பயனளிக்கவில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா நாளைய தினம் அதாவது 23ஆம் தேதி மாலை தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்க எக்ஸியோஸ் ஊடகங்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்களும் அவர்களுடைய ஆதரவு ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் பரவலாக செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அல்லது இன்னொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், கடந்த ஒரு மாத காலமாகவே ஈரான் மீது நாங்கள் நாளை தாக்குதல் நடத்தப் போகின்றோம், நாளை மறுதினம் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று தொடர்ச்சியாக அமெரிக்காவும் அவர்களுடைய நட்பு சக்திகளும் தேதிகளை குறித்து வந்தாலும் ஈரானை தாக்குவதில் இருக்கும் அச்சம், தயக்கம் இவர்களுடைய தாக்குதல் தேதிகளை தள்ளி வைத்து கொண்டே செல்கின்றது. மீண்டும் ஈரான் மீதான தாக்குதல் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் நிச்சயமாக இடம்பெறும் என்ற ரீதியில் அமெரிக்க வெள்ளை மாளிகை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய சிறப்பு தூதுவர் விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்காவில் மிக முக்கியமான ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் கொடுக்கின்றார். அதில் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் இடம்பெறுமா அந்த நேர்காணலில் கேட்கக்கூடிய நெறியாளர் கேட்கின்றார். மற்ற கேள்வி, ஈரானை சுற்றி இவ்வளவு படைக்கலங்களை, கப்பல்களை, விமானங்களை குவித்த பின்னரும் தாக்குதல் நடத்துவதில் எதற்காக இவ்வளவு தாமதம் என்று நெறியாளர் கேட்கின்ற பொழுது ஸ்டீவ் விட்காஃப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அமெரிக்கா தன்னுடைய அத்தனை இராணுவ தளபாடங்களையும் ஈரானை சுற்றி குவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் உச்சபட்சமான நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் சுற்றி வளைத்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிக முக்கியமான போர் கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் பாரசீக வளைகுடாவை சுற்றி நிற்கின்றன. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் குவிக்கப்பட்டு மிகப்பெரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வளவு யுத்த தளபாடங்களும் இராணுவமும் விமானந்தாங்கி கப்பல்களும் குவிக்கப்பட்ட பின்னரும் ஈரான் தங்களிடம் ஒரு உடன்படிக்கைக்கு வரவில்லை என்பது ஜனாதிபதி ட்ரம்பை விரக்திக்குள்ளாக்கி இருக்கின்றது. அது மிகப்பெரிய கேள்விகளை ட்ரம்புக்கும் வெள்ளை மாளிகைக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது தங்களுடைய இராணுவ வெளிச்சமனிலையும் மத்திய கிழக்கில் அதிகரித்தால் அல்லது இராணுவ வலிமையை அதிகரித்தால் ஈரான்
அடிபணிந்து விடுவார்கள் என்று அமெரிக்கா கணக்கு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏனைய நாடுகளைப் போல ஈரான் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் விமானங்களுக்கும் அடிபணிய போவதில்லை என்பதைத்தான் ஆரம்பம் முதலே கூறி வந்தார்கள். அதே நிலைப்பாட்டில் தான் தற்போதும் இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவை ஆட்டி பார்த்திருக்கின்றது என்பதை மிக தெளிவாக விட்காஃபினுடைய நேர்காணலிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை தள்ளி வைக்கக்கூடிய தேதிகளை பார்த்தால் ஒரு 25-30 முறை ஈரானை தாக்குவதற்கு மிக நெருக்கமாக வந்த பின்னர் அவர்கள் தாக்குதலை தள்ளி வைத்திருந்தார்கள் அல்லது ஒத்தி வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் விட்காஃபின் உடைய இந்த கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விட்காஃப் இவ்வாறு தெரிவிக்க அமெரிக்க பென்டகனினுடைய முன்னாள் தளபதி ஒருவர் அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டியளிக்கின்றார். அமெரிக்க படைகள் மீது மத்திய கிழக்கில் இருக்கும் நிலைகளை குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். அவ்வாறு தாக்குதல் நடத்தி அமெரிக்க படைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரானால் முடியுமா, அவ்வாறு வாய்ப்புகள் இருக்கின்றதா என நெறியாளர் கேட்கின்ற பொழுது பென்டகனினுடைய முன்னாள் தளபதி குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக முடியும். ஏனெனில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போரின் போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை விட அதிக தொலைவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது பல அடுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி ஈரான் துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலினுடைய மொசாட் தலைமையகம் உட்பட பல உயர் பாதுகாப்பு மிக்க பல அடுக்கு வான் பாதுகாப்புகளை மீறி அழிவுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலை தாக்குவதை விட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் ஈரானுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன. எனவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கும் தளங்களை தாக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை பலமும் ட்ரோன் படைகளும் ஈரானிடம் இருக்கின்றன. அதிலும் லட்சக்கணக்கான ட்ரோன்களை ஈரான் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கெப்பசோனிக் ஏவுகணைகள், துல்லியமாக தாக்கக்கூடிய குரூஸ் மிசைல் என்பவை நிச்சயமாக இந்த இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும். இதன் காரணமாக ஒரு நீண்ட போர் ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் உயிரிழக்க நேரிடும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஈரான் இம்முறை போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க படைகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவில் ஈரான் இராணுவ தளபதிகள் பலரும் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த போர் சுழற்சியை நிறுத்துவதற்கு அல்லது அமெரிக்காவின் உடைய அச்சுறுத்தலை நிறுத்துவதற்கு ஈரானுக்கு வேறு வழி கிடையாது. தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இம்முறை எவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இழப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈரானுடைய குட்ஸ் படைகளாக இருக்கலாம், IRGC இராணுவமாக இருக்கலாம், ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஈரானின் பதிலடி தொடர்பான கொள்கைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். எனவே அமெரிக்கா தாக்குதல் திட்டம் நாளை நடைபெறும் என அறிவித்த பின்னர் திகதியை ஒத்தி வைத்தமைக்கும் தள்ளி வைத்தமைக்கும் பின்னால் இந்த விடயங்கள் இருப்பதையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு முழுகளவிலான போர் வெடித்தால் கவுதி படைகள், ஹிஸ்புல்லா போராளிகள் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கலாம் என்று தொடர்ச்சியாக சொல்லப்படும் சூழ்நிலையில் பிராந்திய போர் என்று வெடிக்கும் சூழ்நிலையில் பிராந்திய போரில் பங்கேற்பதற்காக ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டுக்கள், ஏவுகணை கிடங்கின் பாரிய நகர்வுகளை லெபனானுக்குள் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும், குறிப்பாக இந்த பிராந்திய போர் ஆரம்பமானால் ஹிஸ்புல்லாக்கள் முழு வீச்சில் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், அவர்கள் தங்களுடைய ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் நகர்த்தி வருகின்றார்கள் என்ற செய்திகளையும் இன்று ஷின்பெட் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஹிஸ்புல்லா மீது இத்தனை தாக்குதல்கள், இத்தனை தளபதிகளை இஸ்ரேல் படுகொலை செய்து முடித்த பின்னரும் கூட ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் மிக பெரிய அளவில் வீரியமாக இடம்பெறும் என்ற விடயத்தை இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் முழு மத்திய கிழக்கையும் கைப்பற்ற வேண்டும் என்று கூறியதற்காக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரை மிக கடுமையாக கண்டித்து சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் அரபு லீக் ஊடாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடும் கண்டனம் தெரிவிப்பதையும் அறிக்கை வெளியிடுவதையும் தவிர இந்த சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான் வேறு எதையும் செய்யப்போவதில்லை. வழக்கமான தங்கள் பாணியில் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவருக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையில் மீண்டும் மிகப்பெரிய முறுகல் வெடித்திருக்கின்றது. இரண்டு தரப்பும் மாறி மாறி பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொள்ளும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஆப்கான் பகுதிகளில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில்
26 பேர் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் தலிபான் படையை சேர்ந்தவர்கள், தௌரிக் தலிபான் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்தாலும் கூட அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற போது அதில் 4 குழந்தைகள் 2 பெண்கள் உட்பட 20 பேர் வரை கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. 3 பேர் மட்டுமே தௌரிக் தலிபான் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாகிஸ்தானுடைய தாக்குதலில் 20 ஆப்கான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபானின் உயர்மட்ட இராணுவ தலைமையகம் பாரிய குண்டுவெடிப்புகளினால் மிகப்பெரிய அளவில் தகர்க்கப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. இதை யார் நடத்தியிருக்கின்றார்கள் அல்லது விமான தாக்குதல்களின் பின்னர் பாகிஸ்தான் இராணுவம் இவ்வாறான குண்டுகளை அந்த தளம் மீது ஏவியதா என்ற கேள்விகள் எழுந்திருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களின் மிக முக்கியமான படை தலைமையகம் எரிந்து சாம்பலாக இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய முறுகலை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஆப்கானையாலும் தலிபான் படைகளும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் முழுமூச்சில் தயாராகி வருவதாக தெரிவித்திருப்பதுடன் கிணறு ஆயுதங்கள், கவச வாகனங்கள், போர் டேங்கிகளை பாகிஸ்தான் எல்லைகளை நோக்கி நகர்த்தி இருப்பதால் மிகப்பெரிய ஒரு பதற்றம் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக உலக நாடுகளின் மீது ட்ரம்ப் விதித்த வரிகளை ரத்து செய்து அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இவ்வாறு நாடுகள் மீது தன்னிச்சையாக வரிகளை விதிக்கும் அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கிடையாது எனவும் இதற்கு காங்கிரசினுடைய ஒப்புதல் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நீதிபதிகள் மீது, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது மிக கடுமையான தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் முட்டாள்கள் என்றும் ஜனநாயக கட்சியினரின் வளர்ப்பு நாய்கள் என்றும் அமெரிக்க தேசத்திற்கு எதிரான குற்றவாளிகள் என்றும் மிக கடுமையாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் மீது ட்ரம்ப் வைத்த விமர்சனம் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மீதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒருமையில் மிக தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். இது நீதிமன்றத்தை அச்சுறுத்தும் நிலைப்பாடு அல்லது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு விடுக்கப்பட்ட சவால். இது ஆரோக்கியமான விடயம் அல்ல என்று ஜனநாயக கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் மனிதநேய ஆர்வலர்களும் நீதித்துறை சார்ந்த முன்னாள் நீதிபதிகளும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகள் மீது மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.